இது வந்து மணத்தக்காளி கீரை. எந்த கீரையாக இருந்தாலுமே இந்த மாதிரி பச்சை பச்சையாக இருக்கும். இந்த மாதிரி பொரியல் பண்ணினீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். நமக்கு வந்து அந்த இதில் ஒரு டிப்ஸ் இருக்குது, இந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கிறது எப்படி அப்படின்றது. நான் அதை வீடியோக்குள்ளே வாங்க நான் வந்து சொல்கிறேன் அது என்ன டிப்ஸ் அப்படின்றத. இந்த பச்சை வந்து நமக்கு இலையில் இருக்கிற பச்சை அப்படியே கிடைக்கும். இந்த கீரை வந்து நமக்கு இந்த பனி நாளையில் வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் இந்த கீரையை வந்து தண்ணி சாரெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், பொரியல் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பொரியல் பண்ணுறேன். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து கழுவிக்கலாம். நல்லா கழுவிட்டு நான் வாணலில் 1 கப்பு தண்ணி விட்டு அது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நான் மணத்தக்காளி கீரையை நல்லா அலசிட்டேன். ஒரு 5-6 வாட்டி அலசிக்கோங்க. இது எனக்கு தோட்டத்துலேயே இருந்தது தான். இதில் குழம்பு வச்சுக்கலாம், பொரியல் பண்ணிக்கலாம், கூட்டு வச்சுக்கலாம், தண்ணி சாறு வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வாய் புண்ணு வயிற்றில் புண்ணு இருந்தால் தான் வாயில் புண்ணு கட்டெரியும் நமக்கு. அந்த மாதிரி டயத்தில் இந்த கீரைங்களை வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த புண்ணே வராது. எனக்கு வந்து இது தோட்டத்தில் பறிச்சது தான். ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கிட்ட இருக்குது. நான் 4-5 வாட்டி தண்ணி விட்டு அலசிட்டேன். நம்ம தோட்டத்துலேயே இருந்தாலும் நம்ம அலசிக்கணும். நல்லா மண் இருக்கும், தூசி இருக்கும், அதனால் நல்லா அலசிக்கணும். அலசிட்டு கொஞ்சம் பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயும் கீரை கட் பண்ணுற மாதிரியே அதே போல் எல்லா கீரையும் கட் பண்ணுற மாதிரியே நம்ம இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டு இது நான் கொஞ்சம் தான் கட் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. நான் எல்லா கீரையும் கட் பண்ணிக்கிறேன். இந்தாண்ட பருப்பு வந்து எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பருப்பு வந்து ரொம்ப கொலன்னு வேக வைக்கக்கூடாது. 3/4 பதம் வெந்தால் போதும் நமக்கு. பார்த்திங்களா, இது வந்து ரொம்ப விரிஞ்சிலாம் வந்துடக்கூடாது. விரிஞ்சி வந்ததுன்னா கொலன்னு ஆகிடும். அதனால் வந்து 3/4 பதத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த சூட்லேயே வந்து மீதியும் வெந்துடும், விரியாமல் இருக்கும். விரிஞ்சுது அப்படின்னா நமக்கு கொலன்னு ஆகிடும். அந்த பக்குவத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு போகிறோம் பருப்பு வெந்தது. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த கடாயிலேயே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போகிறோம். 1/4 டீஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் 1/4 டீஸ்பூனு கடுகு போட்டிருக்கேன் நான். 1/4 டீஸ்பூனு கடுகு, 1/4 டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து கடலைப்பருப்புலாம் நம்ம போட தேவையில்லை. கடுகு பொரிஞ்சு வரும்போது நீங்கள் உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு 3 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். நான் 3 வரமிளகா தான் கிள்ளி போட்டிருக்கேன். அது கூட நான் பச்சை மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டுக்கல. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயை கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து கருவேப்பிலையெல்லாம் நம்ம போட தேவையில்லை. கீரை வகைகள் எது சமைச்சாலும் நம்ம கருவேப்பிலை போடக்கூடாது. நான் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா சுருளை வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நமக்கு வந்து கீரை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கணுன்றதுனால நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரை இது இவ்வளவும் எனக்கு கிடச்சிருக்குது. இன்னொரு நாளைக்கு நான் தண்ணி சாறு வச்சு காட்டுறேன். இந்த கீரையை அப்படியே வந்து தண்ணியினே நம்ம எதுவும் ஊற்ற தேவையில்லை. அலசிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு அலசிட்டு தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அலசாதீங்க. நான் அதை கூட அப்படியே போட்டிருக்கேன். இதில் வந்து நான் பச்சை மாறாமல் இருக்கிறதுக்கு இப்போ நான் டிப்ஸு சொல்கிறேன். ஒரு பிஞ்சு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. வெள்ளை சக்கரை தான் சேர்க்கணும். நீங்கள் வந்து வெல்லம், நாட்டு சக்கரை சேர்த்துடாதீங்க. வெள்ளை சக்கரை ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதிகமாக போட்டிங்க அப்படின்னா இனிப்பு சுவை கொடுத்துடும், சாப்பிட்றதுக்கு நமக்கு பிடிக்காது. நமக்கு கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுனால தான் பாருங்கள் அந்த பச்சை அப்படியே இருக்குது. இன்னமும் அதில் தண்ணி இருக்குது பாருங்கள். நான் தண்ணி எதுவும் ஊற்றலை, கீரையில் இருக்கிற தண்ணி தான். கீரையிலே நமக்கு நல்லா தண்ணி கிடைக்கும். ஏன்னா நம்ம தோட்டத்தில் இருந்து நல்லா தண்ணி நிறைய ஊற்றி தானே வளர்ப்போம். அதனால் உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சோண்டு மறுபடியும் உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே நான் வெங்காயத்தில் கொஞ்சம் போட்டுட்டேன், அது பத்தாததுனால இப்போ மறுபடியும் கொஞ்சம் போட்டிருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி பச்சை அப்படியே இருக்கும். ஒரு பிஞ்சு தான், நிறையா போடக்கூடாது. இவ்வளோ தண்ணி இன்னும் இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வேக வச்சுருக்கிற பருப்பை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பு அது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நான் 1/4 கப்பு அளவுக்கு துருவின தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து நமக்கு துவரம்பருப்பு கூட நம்ம வேக வச்சு போட்டுக்கலாம். துவரம்பருப்பு வேக வச்சு போட்டோம் அப்படின்னா அது வேறு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வந்து பாசிப்பருப்பு தான் நான் வேக வச்சுருக்கேன். இது வந்து அதை விடவே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பச்சை மட்டும் பாருங்கள், அப்படியே மாறவே இல்லை. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம இந்த கீரையை வந்து நம்ம எந்த சாதத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். கீரையை போட்டு கூட நம்ம சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. எப்படி இருக்குன்றதை நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மெத்தட்லேயே கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு சுகர் போட்டு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.